ஸ்டாலின் எதுக்கு டெல்லிக்கு போனாருங்கிறது பிரதமருக்கும் ஸ்டாலினுக்கு தவிர மீது யாருக்கும் தெரிய போகிறது இல்லை. டெல்லிக்கு போயிட்டு வந்த உடனே அவங்க மேல் நடவடிக்கைலாம் ஸ்டாப் ஆகுது. அப்போ இன்கம் டேக்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் நீங்கள் ஏவி விடுற ஓநாய்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இடியோட கன்விக்ஷன் ரேட் எவ்வளோ தெரியுமா? 2% தான். இவ்வளோ பெரிய மத்திய அரசாங்கத்தோட நிறுவனம் 2% கன்விக்ஷன் ரேட் வச்சுட்டு சுப்ரீம் கோர்ட் நின்றீங்கன்னா அவங்க காரி துப்பாமல் என்ன பண்ணுவாங்க? சுப்ரீம் கோர்ட்டில் வந்து டாஸ்மாக் கேஸ் அடி வாங்கினதுக்கு காரணமே இடைக்கால தடையை நீக்கிட்டு தேர்தலுக்கு 2 மாதம் முன்னாடி கைது நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம். அந்த மெஷினரி மெஷினரி இன்கம் டேக்ஸ் மெஷினரின்னு அந்த மெஷினரியை சாதகமாக திருப்பி விட்டு ஸ்டாலினை காப்பாற்ற டெல்லியில் பல பேர் முயற்சி எடுக்கிறாங்க. முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒருத்தர் தமிழர் அவரும் முயற்சி எடுக்கிறாரு. அது இல்லாமல் கனிமொழி நிறைய கான்டாக்ட் டெல்லியில் ஆகும். சரி, கனிமொழி இவ்வளோ கேட்குறாங்க, பாவம் கொஞ்சம் நடவடிக்கை எடுக்காமல் நடக்காம அப்படின்னு பண்ணுறதுக்கோசரம் பண்ணிருக்காங்களா? ஏன்னா கனிமொழி தான் டெல்லியோட ஃபேஸ் ஆஃப் டிஎம்கே. இப்போ அவங்க வழியாக நடக்குது. இது எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சந்தேகத்தை தீர்க்க வைக்கக்கூடிய நிலையில் இருப்பது தமிழக பாஜகவோ அகில இந்திய பாஜக தான். அந்த மாதிரி இந்த தடவை டெல்லிக்கு போயிட்டு வந்து அடுத்த நாள் ஒரு 1,00,000 கோடி 50,000 கோடி ஏதாவது வந்ததுன்னா ஸ்டாலின் போயிட்டு வந்து கரெக்டுங்க, என்னங்க அப்படி சொல்கிறீங்க, சிஎம்ங்க அவர் போய் பேசினாரு, உடனே மோடி கொடுத்தாரு பாருங்க. சிஎம் மேலே மோடி எவ்வளோ நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காரு பாருங்க. பறையர் பேரினம் ஒன்று கூடும் பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் மே 31 சனிக்கிழமை. இடம் அண்ணாதுரை சந்திரா மஹால், வண்டிக்கார தெரு, திட்டக்குடி, தாலுகா ஆபீஸ் அருகில். மாநில தலைவர் ஏர்போர்ட் தான் மூர்த்தி அழைக்கிறார். திராவிடத்திலிருந்து மீள்வோம், தமிழகத்தை சேர்ந்தே ஆள்வோம். புரட்சி தமிழகம் பறையர் பேரவை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் சாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஸ்டாலின் டெல்லி பயணம் போயிட்டு வந்துட்டாரு. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து வெள்ளக்கொடி காமிச்சிட்டாங்க, போய் காலில் விழுந்துட்டாரு, சரண்டர் ஆயிட்டாங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருது. பாஜக தரப்புலேருந்து இப்போ வரைக்கும் எந்த வார்த்தையும் சொல்லலை. ஒன்று ஆமான்னு இருக்கணும், இல்லை இல்லைன்னு இருக்கணும், இல்லை இதாக ஒன்று பேசியிருக்கணும். எதுவுமே பேசலை. என்னதான் சார் நடந்துச்சு? ஒரு முதலமைச்சர் டெல்லி போகிறது ஒன்று சாதாரண நிகழ்வு தான். ஏன்னா டெல்லி தான் வந்து இந்தியாவோட தலைமை பீடம். பணம் கொடுக்கறது அஃபிஷியலாக நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி இதெல்லாம் அடிக்கடி போயிட்டு வருது. ஆனால் இந்த தடவை ஸ்டாலின் போனதோட வித்தியாசம் என்னென்னா, நித்தி ஆயோக் மேலே நம்பிக்கையே இல்லைன்னு போன தடவை சொன்னார். நித்தி ஆயோக் போகமாட்டேன்னார், வீடியோ கொடுத்தார். 3-4 தடவை நித்தி ஆயோக் மீட்டிங் போவே இல்லை. இந்த தடவை போனதுக்கு காரணம் நித்தி ஆயோகா இல்லை டாஸ்மாக் வழக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நியாயம்தான். அது நம்ம கேள்வி ஏன் வருதுன்னு கேட்க முடியாது. அதுக்கு ஒரு பதில் ஒன்று சொல்லிட்டார் ஸ்டாலின். ஆனால் எதிர்கட்சியை சார்ந்த பழனிசாமி இல்லை இது வந்து டாஸ்மாக் கோசம் தான் போனீங்கன்றார். இதே ஸ்டாலின் பழனிசாமி டெல்லிக்கு போனப்போ தவழ்ந்து போனீங்க, அடகு வச்சுட்டு போனீங்க, உங்களுக்கு வந்து மான ரோஷம் கிடையாது, இடி ரைடுக்கு அப்புறம் போனீங்க, காப்பாற்ற போகிறீங்க அப்படின்னு பேசினவர் இந்த தாக்குதலையும் எடுத்துருந்தான் ஆகணும். ஏன்னா எதிர்கட்சினா குற்றம் சொல்ல தான் சொல்லும். இப்போ ஸ்டாலின் எதுக்கு டெல்லிக்கு போனாருங்கிறது பிரதமருக்கும் ஸ்டாலினுக்கு தவிர மீது யாருக்கும் தெரிய போகிறது இல்லை. மேபி ஸ்டாலினோட மனைவிக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவருடைய செயலாளருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தலைமை செயலாளருக்கு தெரிஞ்சிருக்கலாம், வேறு யாருக்கும் தெரிய போகிறது இல்லை. ஸ்டாலின் வந்து எதுக்கு போனேன்னு ஒரு விளக்கம் கொடுத்துட்டார். அந்த விளக்கம் உண்மையாக பொய்யான்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்க பிரதமர் இதெல்லாம் பேச போகிறது இல்லை, பேசவும் மாட்டார். புரோட்டோகால் பிரகாரம் சிஎம் எதுக்கு வந்தான்னு சொல்ல போகிறது இல்லை. அடுத்து உள்துறை அமைச்சர் அவரும் இதை பற்றிலாம் பேச போகிறது இல்லை. அகில இந்திய பாஜக தான் இதற்கு பதில் சொல்லணும். இல்லைங்க ஸ்டாலின் வந்து நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு இல்லை, பிரதமர் மோடிட்டு உதவி கேட்டு வந்தார், அந்த ஹெல்ப் இந்த டாஸ்மாக் கேஸில் காப்பாற்றுறதுக்கு கேட்டார், அவர் பையன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியது, ஜனங்களுக்கு கிளாரிஃபை பண்ண வேண்டியது அகில இந்திய பாஜக. சரி, அகில இந்திய பாஜக கூட இல்லை விட்டுருங்க, தமிழக பாஜகன்னு ஒன்று இருக்குது இல்லை, அவங்க என்ன பண்ணோம்? உண்மையை இப்போது தமிழக பாஜக கள்ள மௌனம் காக்குது. ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு தவிர வேறு பெருசாக ஒன்றும் ரியாக்ஷன் பண்ணல. இந்த சந்தேகத்தை தீர்க்க வைக்கக்கூடிய நிலையில் இருப்பது தமிழக பாஜகவோ அகில இந்திய பாஜக தான். வேறு யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு எனக்கு நம்ம போனால் 1000 பேச்சு பேசலாம். ஸ்டாலின் எதுக்கு பிரதமரை பார்த்தாருன்னு நம்ம இங்கே உட்காந்துட்டு ஆம்ஷா டிடெக்டிவ் மாதிரி பேச முடியும்.
ஆனால் அது உண்மை இல்லை. எதுக்கு பார்த்தாலும் சொல்லக்கூடிய தகுதி டெல்லிக்கு மட்டும்தான் உண்டு. ஸ்டாலின் அவர் நிலைப்பாட்டை சொல்லிட்டு போயிட்டார். நான் நிதி ஆயோக் மட்டும்தான் போனேன், பணம் கேட்க போனேன். ஆனால் இது ரெண்டையும் தாண்டி சில விஷயங்கள் நம்ம ஞாபகத்துக்கு வருது. என்ன விஷயம்? ஸ்டாலின் 6 நிமிஷம் தான் பேசினார். 6 நிமிடங்கள் தான் பேசினார் அந்த மாநாட்டில். பிரதமரிடம் 3 நிமிடங்கள் தான் பேசினார். மொத்தம் 9 நிமிஷம் தான் பேசினார். 9 நிமிஷம் பேசுறதுக்கு ஒருத்தர் டெல்லிக்கு போயிட்டு வருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி, முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, பிரதமரை தனியாக சந்திச்சிங்க, பேசுனீங்க, ரைட், ஏன்னா அதை ப்ரோட்டோகால் மீட் பண்ணீங்க. ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் பேசுனீங்கன்னா தமிழ்நாட்டு நல்லா எடுத்து சொல்ல முடியும். தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை கேட்டுக்கலாம், பள்ளிக்கூடத்துக்கு நிதி, எல்லா விதமான நிதி, 68,000 கோடி 78,000 கோடி நீங்கள் சொன்ன பணத்தெல்லாம் கேட்டுக்கலாம். 3 நிமிஷத்தில் ஹவ் யூ, எப்படி இருக்கீங்க, சௌக்கியமா, உடம்பெல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு இந்த கர்டிசி கால், குசலம் விசாரிப்பான்னு சொல்ல பாருங்க, அதுக்கே 1 நிமிஷம் போயிட்டு போகுது. அப்புறம் பை 1 நிமிஷம் போயிட்டு போகுது. மீதி 1 நிமிஷத்தில் என்ன பேசியிருப்பீங்க? அதுக்கு டெல்லிக்கு போகாமல் இங்கேருந்து ஒரு லெட்டர் எழுதி போட்டிருந்தா கூட விவரமாக அது பிரைம் மினிஸ்டர் டேபிளுக்கு போகும். கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டர் படிச்சிருப்பார். ஸோ டெல்லிக்கு நீங்கள் போனதோட பர்பஸ் சர்வாச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்வேன். 6 நிமிடங்கள் நீங்கள் தமிழில் பேசுனீங்க, அது 6 நிமிடம் சொல்கிறாங்க. 6 நிமிடங்கள் என்ன நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணீங்க டெல்லியை? நீங்கள் போனதுக்கான நோக்கம், இதுக்கு போனேன், இது முடிஞ்சது, இது வந்தது, இந்த பணம் வந்தது. போன தடவை அப்படி தான் மோடி மெட்ரோ ரயிலுக்கு பணத்தை ரிலீஸ் பண்ணார். நீங்கள் கிரெடிட் எடுத்துக்கினீங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை, எடுத்துங்க. அந்த மாதிரி இந்த தடவை டெல்லிக்கு போயிட்டு வந்து அடுத்த நாள் ஒரு 1,00,000 கோடி 50,000 கோடி ஏதாவது வந்ததுன்னா ஸ்டாலின் போயிட்டு வந்து கரெக்டுங்க, என்னங்க அப்படி சொல்கிறீங்க, சிஎம்ங்க அவர் போய் பேசினார், உடனே மோடி கொடுத்தாரு பாருங்க, சிஎம் மேலே மோடி எவ்வளோ நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்காரு பாருங்க அப்படின்னா சொல்லலாம். டெல்லியிலேருந்து சத்தமே காணோம். நீங்கள் என்ன கேட்டீங்க, அவங்க என்ன கொடுத்தாங்க, என்ன ப்ராமிஸ் பண்ணீங்க, ஒன்றும் தெரியல. இந்த தகவல்கள் இல்லாத காரணத்தினால்தான் இந்த மாதிரியான பேச்சுக்கள் ரெக்க கட்டி பறக்குது. டாஸ்மாக் போயிட்டு வந்தாரோ, நடவடிக்கை ஸ்டாப் பண்ண வச்சாரோ, அடுத்த நடவடிக்கை போகாமல் பார்த்துட்டாரோ அப்படின்னு. ஏன்னா அது காரணம் இல்லாமல் இல்லை. துரைமுருகன் கதிரானவர் ரெய்டு நடந்த உடனே சண்டே அன்னைக்கு 2 பேர் டெல்லிக்கு போனாங்க, அப்பா அம்மா டெல்லிக்கு போனாங்க, கூட ஜெகத் ரட்சகனும் போனார், செந்தில் பாலாஜி போனார். இவங்க டெல்லிக்கு போயிட்டு வந்தால் எல்லாம் ஸ்டாப் ஆகுது. செந்தில் பாலாஜி, துரைமுருகன், கதிரானன், நம்ம இவர் ஜெகத் ரட்சகன் டெல்லிக்கு போயிட்டு வந்த உடனே அவங்க மேல் நடவடிக்கைலாம் ஸ்டாப் ஆகுது. பட் இது எல்லாமே உண்மை, கள்ள உறவுன்னு ப்ரூவ் ஆகிடும். இப்போ நீங்கள் விரும்பலையோ அதான் ப்ரூவ். ஏன்னா துரைமுருகன் மேலே எந்த ஆக்ஷன் எடுக்கலையே, பொன்முடி மேலே ஆக்ஷன் எடுக்கலையே, ஜெகத் ரட்சகன் மேலே ஆக்ஷன் எடுக்கலையே. அப்போ இன்கம் டேக்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் நீங்கள் ஏவி விடுற ஓநாய்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்லையா, உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கெஜ்ரிவால் மாதிரி ஆட்களை பதவியிலிருந்து நீக்கினாவிட்டு கெஜ்ரிவால் மேலே என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? அது பதவி விட்டு நீக்கிட்டீங்க, முதலமைச்சர் பதவி போச்சு, மனிஷ் சிசோடியா காலி. அவங்க மேல் உள்ள வழக்குகள் என்ன ஆச்சு? இடியோட கன்விக்ஷன் ரேட் எவ்வளோ தெரியுமா? 2% தான் கன்விக்ஷன் ரேட். 2%. இவ்வளோ பெரிய மத்திய அரசாங்கத்தோட நிறுவனம் 2% கன்விக்ஷன் ரேட் வச்சுருந்து சுப்ரீம் கோர்ட் நின்றீங்கன்னா அவங்க காரி துப்பாமல் என்ன பண்ணுவாங்க? அதனால தான் கெட்டு போகுது. சுப்ரீம் கோர்ட்டில் டாஸ்மாக் கேஸ் அடி வாங்கினதுக்கு காரணமே உங்கள் கன்விக்ஷன் ரேட் கம்மின்னு அவருக்கு தெரியும். நீங்கள் சரியாக வாதாடலை. அது என்ன என்னத்தால சரியாக வாதாடலன்னு தெரியல. சரியாக வாதாடல இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன். இப்போது டாஸ்மாகை இழுத்து மூட சொல்லி ஒன்றும் அவங்க அந்த கேஸை மூட சொல்லலை. இப்போ கோர்ட் இப்போ லீவில் இருக்குது, வெக்கேஷன், சம்மர் வெக்கேஷன். அதுக்காண்டி இடைக்கால தடை தான் கொடுத்துருக்காங்களே தவிர முழு தடை பண்ணலை. இடைக்காலத்தில் எப்போ ஒன்றா நீக்கப்படலாம். அது எப்போ அதை என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் இடைக்கால தடை? அப்போ இன்னும் 1 வருஷம் தேர்தலுக்கு 8 மாதம் என்னமோ இருக்குது, அதுக்கு அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விசாரிப்பாங்களா? அப்படி ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. இன்னொரு கேள்வி வருது, இடைக்கால தடையை நீக்கிட்டு தேர்தலுக்கு 2 மாதம் முன்னாடி கைது நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம். கெஜ்ரிவால் எப்போ கைது பண்ணாங்க பார்த்தீங்களா? எப்போ கைது பண்ணாங்க? தேர்தல் முன்னாடி. ஏன்னா டெல்லி என்ன நினைக்குதான், 3 விதமாக திங்கிங் இருக்குங்க டெல்லியில். டெல்லி ஒரு பக்கம் சொல்லுதான், இப்போ கைதெல்லாம் பண்ணால் ஜனங்க மறந்துடுவாங்க, தேர்தலுக்கு 2 மாதம் முன்னாடி கைது பண்ணிங்கன்னா ஜனங்க ஞாபகம் வச்சுருப்பாங்க, அது அவங்க கைது போய் உள்ளே போயிட்டீங்கன்னா அவன் கட்சி நடத்துறது ஆள் கிடையாது, அப்போ நம்ம ஈஸியாக வின் பண்ணிடலான்னு முதல். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, வெங்கையா நாயுடு, சந்திரபாபு நாயுடு போன்ற தெலுங்கு லாபியெல்லாம் போய் டெல்லியில் உட்காந்துட்டு டெல்லி அரசாங்கத்தை, பாஜக அரசாங்கத்தை ஸ்டாலினுக்கு சாதகமாக திருப்பி விடுறதுக்கான வேலை பண்ணுதான் மிஷினரியை. அந்த மிஷினரி, இடி மிஷினரி, இன்கம் டேக்ஸ் மிஷினரியில் அந்த மிஷினரியை சாதகமாக திருப்பி விட்டு
ஸ்டாலினுக்கு சாதகமாக பண்ணுறது வெங்கையா நாயுடுலேருந்து சந்திரபாபு நாயுடுலேருந்து தெலுங்கு லாபி இன்க்ளூடிங் அதானி சொல்கிறாங்க, அதானி கூட பண்ணுறாங்களாம். இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு ஒரு ஸ்டாலினை காப்பாற்றுறதுக்கு ஸ்டாலினை காப்பாற்ற டெல்லியில் பல பேர் முயற்சி எடுக்கிறாங்க. முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒருத்தர் தமிழர் அவரும் முயற்சி எடுக்கிறாரு. அது இல்லாமல் கனிமொழி நிறைய கான்டாக்ட் டெல்லியில் அவங்க அமித்ஷா வந்து பொண்ணு மாதிரி தான் நினைக்கிறார் கனிமொழியை, அப்பா தான் கூப்பிடுவீங்களும். அவங்களுக்கு முகத்துக்கோசரம் சரி கனிமொழி இவ்வளோ கேட்குறாங்க, பாவம் கொஞ்சம் நடவடிக்கை எடுக்காமல் நடக்காம அப்படின்னு பண்ணுறதுக்கோசரம் பண்ணிருக்காங்களா? ஏன்னா கனிமொழி தான் டெல்லியோட ஃபேஸ் ஆஃப் டிஎம்கே. இப்போ பாராளுமன்ற குழு தலைவர், எல்லா அமைச்சரும் போய் பார்க்குறாங்க, எல்லாரும் மீட் பண்ணுறாங்க. எல்லாரும் நல்ல கனிமொழிகிட்ட ஒரு பழக்கம், ஏன்னா சுமூகமாக இருப்பாங்க, எல்லார்ட்டையும் யாரையும் திட்ட மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க, கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அதே வேறு விஷயம். ஆனால் பர்சனலாக யாரையும் சண்டை போட்டுக்க மாட்டாங்க, எல்லாரோடையும் நட்பில் பழக்குவாங்க. ஸ்டாலினுக்கு எப்படி அன்பாக இருக்காரோ அந்த மாதிரி பிரதமரும் கனிமொழி மேலே அன்பாக இருக்கார், ஒரு சகோதரி மாதிரி நினைக்கிறார். அவங்க வழியாக நடக்குது. இது எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டரிம் ஸ்டே வந்து வெக்கேட் பண்ணுமா பக்கேட் பண்ண முடியாதாங்கிறத பொறுத்து தான் டான்சி வழக்கோட தீவிரம் எந்த அளவுக்கு தீவிரமாக போகும்னு பார்க்கக்கூடிய. எப்போன்னா இந்த ஸ்டே வந்து இப்போ ஜூன் மாதம் கோர்ட் திறக்குது, சுப்ரீம் கோர்ட் திறக்குது, வெக்கேஷன் முடிஞ்சு ஜூன் மிடில் திறக்குது. திறந்த உடனே இந்த கேஸ் வந்த உடனே எப்படி வாதாடி எப்படி இந்த ஸ்டேவை ரிமூவ் வெக்கேட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் அடுத்த நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்னு பொறுத்து பார்க்க முடியும். கோர்ட் இடைக்கால தடை விதிச்சதுக்கு வந்து எல்லாரும் இப்போ எப்படி பேசுகிறாங்கன்னா, அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதிகள்லாம் 10 ஆண்டு பாஜக ஆட்சியில் வந்து அவங்க ஆளுகளாக போட்டு நியமிச்சாங்க. இது வந்து திமுகவுடைய குற்றச்சாட்டு. இப்போ இது போன்ற அவங்களுக்கு நேராக ஒரு சாதகமான ஒரு தீர்ப்பு வருது, திமுக கொண்டாடுது. அப்போ என்னமோ ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நீதிபதிகளை தரக்குறைவாக பேசுறதுங்கிறது கடந்த 5 ஆண்டுகளாக அதிகமாகிட்டு வருது. சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து நீதிபதி ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க. நீதிபதிகள்லாம் வந்து எதற்கும் அப்பாற்பட்டவர்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டே கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கிறதால ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதனையும் ஜஸ்டிஸ் லக்ஷ்மி நாராயணையும் சோஷியல் மீடியாவில் ஜாதி பேரை சொல்லி திட்டுறாங்க. ஜாதி பேரை சொல்லி திட்டிட்டு இவங்கெல்லாம் இந்த ஜாதி அந்த புத்தி தான் பார்ப்பன ஜாதி அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. நீதிபதிகளை ஜாதியோ சமூக பேர் சொல்லி சொல்கிறது மகா தப்பு. அடுத்தது சொல்கிறாங்க தலைமை நீதிபதி கவாய் வந்து பௌத்த மதத்தை சேர்ந்தவர், எங்களுக்கு ஃபேவரபுளாக தீர்ப்பு கொடுப்பார், அதுவும் தப்பு. நீதிபதிகளை எந்த டேக் போட்டு நீங்கள் பேசக்கூடாது, அவங்க எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். ஆனால் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் மேலே கண்டம் போடுறீங்க, பத்திரிகையாளர் மேலே கண்டம் போடுறீங்க, என் மேலே கண்டம் போட்டீங்க, ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம். இந்த மாதிரி பீப்புள் மேலேயே கண்டம் போட மாட்டேன்றீங்கன்ற கேள்வி. ஏன்னா ஒரு கண்டம் போட்டால் தான் அடுத்த நடவடிக்கை அடுத்தவனுக்கு பயம் வரும். இப்போ என்ன ஆகி போச்சு, நீதிபதிகள் என்ன வேணால் விமர்சிக்கலாம், என்ன வேணால் தரக்குறைவாக பேசலாம், தாறுமாறாக பேசலாம், எல்லாம் கேட்டுட்டு அவங்க சும்மா இருப்பாங்கன்ற எண்ணம் அதிகமாகனா என்ன ஆகுன்னா துளிர் விட்டு போயிடும். குளிர் விட்டு போச்சுமாங்க தமிழில். குளிர் விட்டு போச்சுன்னா வச்சுங்க, நாளைக்கு இதோட தீவிரமாக தாக்க தொடங்கினாங்கன்னா நீதிமன்றங்களின் மாண்பு என்ன ஆகுது, நீதிமன்றங்களின் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் என்ன ஆனது, அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையான ஜனங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீதிமன்றங்கள் மீது நம்பிக்கை போயிடும் இல்லையா? அதற்காகவாது நீதிபதிகள் தயவு செய்து இப்படிப்பட்ட தப்பு பண்ணுற மாதிரி கண்டம் போடுங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் மேலே கண்டம் போடுற மாதிரி இந்த மாதிரி பீப்புளோட கண்டம் போடுங்க, கூண்டில் எடுத்து நிற்க வைங்க. பத்திரிகையாளர் மேலே கண்டம் போடுறீங்கல்ல, இவன் மேலே போட்டால் என்ன தப்பு? ஆகவே நீதிபதிகளை தரக்குறைவாக பேசுவது ஒரு ஃபேஷனாகி வருது கொஞ்சம் கொஞ்சமாக. இதை முளையிலே கிள்ளி எறியலைன்னா இந்திய ஜனநாயகத்துக்கு ஆபத்தாக முடியும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் ஸ்டாலின் போய் டெல்லியில் தஞ்சம், இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் சைலண்டாக நடக்குது. என்னென்னா இலகணேசனுடைய வீட்டு விழாவில் வந்து துர்கா ஸ்டாலின் போகிறது. இதெல்லாம் எப்படி பார்க்குறது? ஏன்னா திமுகவுடைய முக்கிய ஸ்டாலின் அவங்க மனைவி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன காரணம்? இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா போய் ஏதோ ஒன்று நடக்குது, காப்பாற்றுறதுக்கான முழு முயற்சி எடுக்கிறாங்க, திமுக போய் சரண்டர் ஆகுது. இந்த நிலை இந்த துர்கா ஸ்டாலின் போன விவகாரம் என்ன சார்? தமிழக பாஜகவில் 2 அணியாக பிரிஞ்சிருக்கும். திமுக ஆதரவாளர்கள் ஒரு அணி, அதிமுக ஆதரவாளர்கள் ஒரு அணி. ரொம்ப 15 வருஷமும் இருக்குது தெரியும். திமுக எதிர்ப்பாளர்னு பார்த்தீங்கன்னா எச் ராஜாவில் திமுக எதிர்ப்பாளர் என்றைக்கும் அவர் விட்டு கொடுக்க மாட்டார். திமுக எதிர்ப்பில் நம்பர் 1 இருக்கிறது உறுதியாக இருப்பார் எச் ராஜா. திமுக ஆதரவு உறுதியாக இருக்கிறது எல் கணேசன், கலைஞரோட நெருக்கமாக பழகினவர். கலைஞரும் அவரும் அவ்வளோ நெருக்கமாக பழகினாங்க. திமுக குடும்பத்தில் அத்தனை பேருக்குமே எலா கணேசன் தெரியும். அப்போ நம்ம அதை இப்படி தான் எடுத்துக்கணுமா? சந்திப்புங்கிறது வந்து சந்திப்புங்கிறது, ஏன்னா அப்பாவோட நெருங்கிய நண்பர், நம்ம மாமனாரோட நெருங்கிய நண்பர். ஸ்டாலின் போல, ஏன்னா அவர் பிஸியாக இருந்தார் போல, துர்கா அமுச்சு வச்சார்னு சொல்லலாம். ஸோ 80வது இப்போது 60, 70, 80 எல்லாம்
கூப்பிடாமே ஜனங்க போய் நமஸ்காரம் பண்ணிப்பாங்க. ஏன்னா அந்த 80 வயசுக்கார சதாபிஷேகம் பண்ணவங்க காலில் விழுந்து வணங்கினா விஷ்ணுவே வணங்குற மாதிரி, விஷ்ணு வணங்குற மாதிரி பேர் அது. அந்த மாதிரி அது ஈக்குவல். அதனால் பத்திரிகை இல்லாதவங்க கூட போவாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய சதாபிஷேகம் பத்திரிகை வைக்காட்டி கூட போய் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அக்ஷதை வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி துர்கா ஸ்டாலின் போயிருக்கலாம் ஒரு விஷயம். ரெண்டாவது, அந்த இடத்துல நிறைய பிஜேபிக்காரர்களை சந்தித்து பேசினாங்க, வணக்கம் போட்டாங்க, பேசினாங்க, சகஜமாக பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இது ஒரு பாலம் மாதிரி அமைக்க விரும்புகிறாங்களா பாஜகவுக்கும் திமுகவுக்கும் அப்படின்னு வேறு. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் டிஎம்கே, முதல் பெண்மணி ஃபர்ஸ்ட் லேடி, அவங்க போகிறது வந்து கிட்டத்தட்ட ஸ்டாலின் போகிற மாதிரி. ஏன்னா கணவர் இடத்துல ஒய்ஃப் போயிருக்காங்க. ஆனால் இது இப்படியே பார்க்கலாம். இலா கணேசன் வந்து கலைஞருக்கு ரொம்ப நெருக்கமானவர், திமுகவுக்கு நெருக்கமானவர். ஆகையினால் நம்ம மாமனார் நெருங்கிய நண்பராச்சே. அது இல்லாமல் இவங்க வந்து துர்கா ஸ்டாலின் வந்து பந்ததி பார்ப்பாங்க. பெரியவங்க கால நமஸ்காரம் பண்ணுறது, மரியாதை கொடுக்கறது, ஜியரை கூப்பிட்டு வச்சு பண்ணுறது, அந்த மாதிரி பூஜை புனஸ்காரம் அதிலெல்லாம் வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களே போனாலும் போயிருக்கலாம். ஸோ இது வந்து ஆனால் இது இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா டெல்லிக்கு ஸ்டாலின் போகிறதும் இவங்க வந்து மனைவி இவருடைய சதாபிஷேகத்துக்கு போகிறதும் ஒன்றா அமைஞ்சதுனால நீங்கள் கேட்ட கேள்வி டவுட்டெல்லாம் வருது. அதாவது மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அவர் சொன்னாங்க, மொத்தத்தில் நமக்கு திமுக ஆட்சி எடுத்துகிட்டு வரக்கூடாது, அப்போ பாஜக ஆட்சி பிடிக்கணும், ஆட்சிக்கு வரணுங்கிறத சொல்லலை. ஏன்னா கூட்டணியில் அதிமுக உடனே கூட்டணியில் இருக்குது. இதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஏற்கனவே 4 சீட்டு பாஜக இப்போ சட்டமன்ற உறுப்பினர்கள். அப்போ தேர்தலை சந்திக்கட்டும், எங்களுக்கு 4-20 வரையாவது உள்ளே போகணும், கேண்டிடேட்டை வந்து நீங்கள் டம்மியாக போடுங்க. அதிமுக கூட்டணி, அதிமுக அவங்க வெற்றி பெறாது அவங்க கையில். எனக்கு தேவை இதுபான டீலிங்லாம் பேசப்பட்டிருக்கு டெல்லியில் அப்படின்னு ஒரு தகவல் வருது. இந்த மாதிரி சுமூகமாவது எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கு. இல்லை, இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். துர்கா ஸ்டாலின் என்பது திமுக உறுப்பினர் இல்லை. அதனால் அவங்க போகிறதும் போகாதும் திமுகவோட சார்பாக போனாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. முதலமைச்சரோட மனைவியாக இருந்தால் கூட அவங்க திமுக உறுப்பினர் இல்லை. அதனால தான் கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க, பூஜை பண்ணுறாங்க, புனஸ்காரம் யாகம் பண்ணுறாங்க, ஹோமம் பண்ணுறாங்க. ஏன்னா திமுக உறுப்பினர் தான் பண்ண முடியாது, திமுக உறுப்பினர் இல்லை. அது அந்த மாதிரி தனிப்பட்ட முறையிலையும் போயிருக்கலாம். நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டீங்க, சாஃப்ட் சீட் கொடுப்பாங்களா, எந்த சீட்டில் பண்ணுறாங்களான்னு. சரி, இது என்னென்னா பாஜக வந்து 100 சீட் கேட்டுது, எடப்பாடிட்டு 100 கை விரிச்சார், 80 வந்தது. இப்போ என்ன பண்ணுதான், 80 வேணாம், 100 வேணாம், 60லேருந்து 70 கொடுங்க, மீதியை நாங்கள் பிஎம்கேக்கு, விஜயகாந்துக்கு நாங்கள் பிரித்து கொடுத்தோம், ஜிகே வாசாங்க பிரித்து கொடுக்குறோம். எடப்பாடி பழனிசாமி பிரித்து கொடுத்தது இல்லை, பிஜேபி எங்கள்கிட்ட 80 கொடுத்துருங்க, 70 கொடுத்துருங்க, உள் ஒதுக்கீடு நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் மட்டும் 70 மட்டும் கொடுத்தா போதும். அது 60ல் வந்து நின்றுருக்குன்னு கேள்விப்பட்டேன். இப்போ 60ல் வந்ததுன்னா 40ல் வந்து பிஜேபி போட்டி போட போகுது. அப்போ நீ கேட்கலாம், என்னங்க 20ல் மீதி எப்படிங்க பாமக ஒத்துக்குன்னு கேட்கலாம். வேறு வழி இல்லை. பாமகவால் திமுக கூட்டணிக்கு போக முடியாது, கதவை அடைச்சாச்சு. சீமான் கூட போக முடியாது, அது 2 பேரும் ஒத்து வராது. விஜயோட போகிறது டவுட்ஃபுல், ஏன்னா அவர் ஜாதி கட்சி எடுத்து பாரா தெரியாது. வேறு வழி இல்லாமல் டாக்டர் ஐயா ஒத்துண்டு தான் ஆகணும் 15 சீட்டுக்கு. அப்போ தான் 60 + 15 75, மீதி 5 வந்து ஜிகே வாசனுக்கு 1, கிருஷ்ணசாமிக்கு 2, அந்த மாதிரி கொடுத்து சரி பண்ணுவார். ஆகவே இது வந்து 40 சீட்டில் பாஜக போட்டி போட்டால் தான் 20 எம்எல்ஏ வர முடியும், 25 எம்எல்ஏ வர முடியும். இதை பாமக ஏற்றுக்குமா? பாமக ஏற்றுனாலும் வேறு வழி இல்லை. ஏன்னா பாஜகவுக்கு 40 சீட்டு கொடுக்குதுன்னா அப்போ எங்களுக்கு மட்டும் பார்லிமெண்ட் எலெக்ஷனுங்கிறது வேற, இது சட்டமன்ற எலெக்ஷன். அப்படிங்கும்போது அவங்க ஒரு பாஜக என்ன சொல்லுதான், அதோட ஸ்டாண்ட் என்ன, நாங்கள் வளர்ந்துட்டோம், அண்ணாமலை தலைமையில் நாங்கள் தமிழ்நாட்டில் 15% 16% என்டிஏ இருக்குது, இன்க்ளூடிங் பிஎம்கே தான், இல்லைன்னு சொல்ல. எங்களுக்கு இது ஆட்சியில் தேவை. பாஜகவுக்கு அதிகமான சீட்டு வேணுமா, பிஎம்கேக்கு அதிகமான சீட்டு வேணுமான்னா பாஜகவுக்கு தான் அதிகமான சீட்டு வேணும். இல்லைன்னு வெளியே தனியாக இப்போது என்ன சாய்ஸு? சப்போஸ் இந்த 15 சீட்டை ஒத்துக்க மாட்டேங்கிறார் டாக்டர் ஐயா, சரி என்ன சாய்ஸ் அவருக்கு? திமுக பக்கம் போக முடியுமா? போக முடியாது, கதவு முடியாச்சு. சீமான் பக்கம் போக முடியாது, விஜய் பக்கம் போக முடியாது, தனியாக போட்டி போட்டால் டெபாசிட்டே கிடைக்காது. ஸோ வேறு வழி இல்லாமல் 15 சீட் எடுத்து பாருவோன்ட்டு என்னோட டவுட். இல்லை, திமுகவுடனே பாமக கூட்டணி வைக்காது என்ன நிச்சயம்? ஏன்னா அவங்க விசிகே இருக்குங்க, ஒரு பிரச்சனை இருக்கு, விசிகே இருக்குது, விசிகே வந்து விடவே விடாது. பாமக வந்து திமுக கூட்டணி வரதுக்கு விசிகே என்றைக்குமே ஒத்து வராது. ஒரே ஒரு வாய்ப்பு, விசிகே விஜய் பக்கம் போச்சுன்னா துண்டை பிடிச்சி அந்த இடத்துல வந்து பாமக உள்ளே போடலாமே தவிர, விஜய் கட்சிக்கு போகலைன்னா அதே கூட்டணியில் திமுக கூட்டணியில் தொடர்ந்தார் திருமாவளவன்னா அந்த இடத்துக்கு பாமக வருது கண்டிப்பாக ரூல் அவுட்.
நிச்சயமா சார், தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.